கனமழையால் கோவை திருவிக நகர் குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தென்னலவனிடம் கேட்கலாம். தென்னலவன், எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது? தண்ணீரை அகற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? நிச்சயமாக. அதாவது கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கோவையில் இருக்கக்கூடிய முக்கிய நீர்நிலைகள்லாம் நிரம்பி இருக்கிறது. குறிப்பாக நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு முழுவதும் தொண்டாமுத்தூர், ஆலாந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஆலாந்துறை இருட்டுப்பள்ளம் அருகே இருக்கக்கூடிய திருவிக நகர் குடியிருப்புக்குள் மழை நீரானது புகுந்திருக்கிறது. இதனால பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நேற்று இரவு முழுவதும் அந்த குடியிருப்புக்குள் தண்ணீர் சூழ்ந்த நிலையில வீடுகளில் இருந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்த வண்ணமாக இருக்கிறாங்க. வழக்கமாக இந்த பகுதியில மழைநீர் சூழும் போது கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பாக மோட்டார் மூலமாக தண்ணீர் அகற்றப்படும். ஆனால் தற்போது வரை அங்கு தண்ணீர் அகற்றப்படாததால் இன்று காலையும் கூட அங்க அந்த குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்க பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் மோட்டார் மூலமாக தண்ணீரை அகற்ற வேண்டும். அதே போல இங்கு மழை நீர் தேங்காத வண்ணம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அந்த குடியிருப்பு மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தென்னலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.